ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வடக்கல்ல கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணும். அப்புறமா அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். பூண்டு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சது என்னென்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சது, தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சது எல்லாம் போட்டு கழுவி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை கொதி விடணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் வறுத்த நல்லா வேக வச்ச நல்லா கத்திரிக்காயை நல்லா நீட்டாக வெட்டி அதை சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்கட்டும். அது கூட புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சல் ஊற்றிக்கலாம். நல்லா அதையும் கிண்டி விட்டுட்டு அதுவும் கொஞ்சம் கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா கத்திரிக்காயெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லெண்ணெயில் அந்த கத்திரிக்காயை போடணும் உள்ள. இப்போ ஒரு குழம்பு இப்போ ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் கொதிக்க விடணும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.